Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Welcome to my channel Aruna Rangan's Kitchen Flavor. ஸ்பெஷல் சீரீஸ்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது கோங்குரா தொக்கு. தமிழ்நாட்டுல இதுக்கு புளிச்ச கீரைன்னு சொல்றோம். புளிச்ச கீரை உடம்புக்கு அவ்வளவு வலிமை தரக்கூடிய ஒரு கீரை. இதை வச்சுட்டு இப்போ ஒரு தொக்கு எப்படி செய்யறதுன்னு வாங்க போய் பார்க்கலாமா? கோங்குரா தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல கோங்குரா இலை நல்ல சுத்தம் செஞ்சு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன். 200 கிராம் கிட்டக்க வரும். அது நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், பொடியா நறுக்கின பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், சிகப்பு மிளகா 20, ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு சின்ன சைஸ் பெருங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இன்கிரீடியன்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு நம்ம வறுக்கணும். இப்போ லேசாக வறுத்து அதை எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கணும். முதல்ல பெருங்காயத்தை போட்டு பொரிச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கொங்குரா இலையும் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா சுருளை வதங்கி கொஞ்சமாக ஆயிடும். அது பச்சை பசேரில் இருக்கிற இந்த கொங்குரா இலை இப்போ வதங்க கொஞ்சமாக குவான்டிட்டி வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு ஆயிடும். காம்பு ஏதாவது இருந்தா அதை நம்ம நீக்கிடலாம். இப்போ ஸ்க்ரீன்ல பாருங்க, நல்லா வந்து சுருளை நல்லா வதங்கியாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்ல எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது அதுலயே வந்து ஒரு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு மிளகாவும் வெந்தயமும் நல்லா வறுத்து ஒரு பிளேட்ல ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வெந்தயம் வறுக்கும் போது லோ ஃப்ளேம்ல வச்சு வறுக்கணும், இல்லைன்னா அது வந்து கலர் மாறிடும். இந்த வறுத்தது எல்லாமே இந்த பிளேட்ல போட்டு ஆற வச்சிருக்கோம். இப்போ இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் தண்ணி கூட விட்டு அரைச்சி எடுத்து நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறிட்டு அந்த வறுத்தது எல்லாமே இப்போ அரைச்சி எடுத்து வச்சுட்டாச்சு. இப்போ நம்ம கோங்குரா தொக்கு பண்ணலாம். அடுப்பில் நல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகை போட்டு இந்த அரைச்சதை போட்டு நல்லா அதில் போட்டு வதக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வெடிச்சதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பூண்டை போட்டு நல்லா அதை வதக்கணும். பொன்னிறமாக வரும் வரை வதக்கணும். இந்த கொங்குரா தொக்கை வந்து நான் இரும்பு கடாயில தான் செய்ய போறேன். உங்ககிட்ட இரும்பு கடாய் இல்லைன்னா இதில் வேணாலும் செய்யலாம். பட் இந்த இரும்பு கடாயில செய்யும் போது அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அரைச்ச விழுதை வந்து அப்படியே இந்த எண்ணெயில போட்டு நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா பொரிஞ்சு பொன்னிறமா ஆயாச்சு. இப்போ இந்த அரைச்சதை போட்டு எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி எடுக்கணும். அதை வதக்கும் போது அது எண்ணெய் எல்லாமே இழுத்துக்கும். நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே அது இழுத்துண்டு அது வந்து நல்ல ஒரு பதமா செமி சாலிடா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். நல்லா எண்ணெயெல்லாம் இழுத்துண்டு சூப்பரா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அது நல்லா கொதிக்கும் போது நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதிச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே எடுத்து கரைச்சி வச்சிருக்கோம். அதை அதில் விட்டு மறுபடியும் கொதிக்க விடணும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்ச உடனே எண்ணெய் எல்லாம் பிரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை பொடி இல்லைன்னா நாட்டு சக்கரை போடலாம். போட்டு நல்லா கலரி அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா வதக்கி அந்த ஸ்டேஜில் எண்ணெய் எல்லாம் பிரிய ஆரம்பிக்கும். அந்த இதெல்லாம் எண்ணெயை விட ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல அதை போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்டியா பார்க்கவே அப்படியே ரிச்சா வந்து உங்களுக்கு இந்த கோங்குரா தொக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஒரு 20 நாளைக்கு கண்டிப்பா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணி சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். ரெடிமேடான ஒரு சைட் டிஷ். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட பண்ணி மெயின் டிஷ்ஷை கூட நம்ம இதை சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும். சான்ஸே இல்லை இந்த டேஸ்ட். இது நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல அவசியம் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் சூப்பரான ஒரு தொக்கு வெரைட்டியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும்
டாடா பாய்.